எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி சோர்வோடு இருந்தோம். தூக்கம் வர மாதிரி இருந்தது எனக்குமே. சாமி பண்ணதுக்கப்புறம் தூக்கம்லாம் போயிடுச்சு. இப்போ சீஃப் கெஸ்ட்லாம் வந்து என்ன பேசுவாங்க, இந்த நாள் ஃபுல்லாக எப்படி போகும், அந்த மாதிரி தான் மைண்ட் செட் போயிட்டுருக்கு. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பேர் வந்து பிரியதர்ஷினி. நான் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரியில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். எனக்கு எப்படி முகவரி ஃபவுண்டேஷன் தெரியும் அப்படின்னா, என்னோட 12th கிளாஸ் டீச்சர் அன்பு திலகம் மேம், அவங்க மூலியமாக தான் தெரியும். அவங்க தான் இதை பற்றி அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா அப்படியே ஒரு ஃபோன் வெரிஃபிகேஷன், ஹோம் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு அப்புறமா செலக்ட் பண்ணாங்க. எனக்கு ஆக்சுவலாக இன்டர்வியூ வந்ததுக்கப்புறமா அண்ணா என்கிட்ட கேட்டாங்க, நீட் படிக்கிறியா, நீட் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு சரிங்கண்ணான்னு சொன்னேன். அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து கால் பண்ணாங்க ஆஃபீஸ்லேருந்து. இல்லை வேண்டாம் அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, சரி அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன், ஒருவேளை செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி, இல்லைப்பா செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கொரோனானால அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் லேட்டாக தான் நேம் லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணாங்களா, அதனால தான் இப்போ காலேஜ் கூட லேட்டாகவே போயிட்டுருக்கு. அப்புறம் அண்ணா வந்து நேம் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, இன்னும் எனக்கு வரலங்கண்ணா அப்படி சொன்னேன். நான் உன் நேம் போட்டுட்டு ரிலீஸ் பண்ணுறேன்ப்பா, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் நமக்காக அண்ணா வெயிட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா லாஸ்ட் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அன்றைக்கி. அண்ணா ஃபஸ்ட் டைம் பேசினாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் பேசுகிற மாதிரியே என்கிட்ட பேசலை, ரொம்ப நாள் பழகின மாதிரி அந்த மாதிரி பேசினாங்க. அப்புறம் முகவரிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட் மந்த் என் பாட்டிக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கு பிளட் கொடுத்தது எல்லாமே மதுரை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், மோனிஷ் அண்ணா, மாதேஷ் அண்ணா, பிரவீன் அண்ணா, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவங்க மூலியமாக தான் பிளட் கிடச்சி இப்போ ஆப்ரேஷன் பண்ணி பாட்டி நல்லா இருக்காங்க. ஸோ அதுக்கு முகவரி மட்டும்தான் காரணம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த நாளே எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மண்டே எல்லோரும் அவங்கவுங்க ரொட்டீன் ஒர்க்கை பாருங்கள். தேங்க்யூ.